la! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அடுத்த தலைமுறை அவர் அரசியலுக்கு வரன்னு சொல்ற காலகட்டங்கள்ல அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா இருப்பாங்க டெஃபினட்டா. அதற்காக குறி வைக்கிறாரா? உங்கள் பார்வையில் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல விஜய் வந்தா அதிகபட்சமா என்ன வாக்கு வங்கி பெறுவார்னு நினைக்கிறீங்க? இப்ப இவருக்கு 8% வச்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சி 8.16 ஏதோ சொல்றாங்கல்ல, 8% வச்சுக்கோங்க. சினிமா நடிகர்கள் கட்சி நடத்துல என்ன சிக்கல் வருமா? கட்சிக்காரன் நினைச்ச நேரத்துல பார்க்க முடியாது. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டா உடனே கிடைச்சிடும். நீங்க விஜய் கேட்டு பாருங்க. முழு நேர அரசியல்வாதி ஆயிட்டாருன்னா விஜய் அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்க வேண்டாரா? அதுக்கு பழக்கம் இல்லைங்க. ஒரு செயலை நீங்க ஒரு முறை செஞ்சா பாவம், தொடர்ந்து செஞ்சா சுவாபம். அவங்க எல்லாம் சுவாபத்துக்கு மாறிட்டாங்க. பகலவன் ஒரு படம் வந்து சீமான் இயக்க விஜய் நடிக்கிறதா இருந்துச்சு. அந்த படம் ஏன் கடைசி நேரத்தில் கேன்சல் ஆச்சு தெரியுமா? அந்த கதைவாதத்தில் நான் இருந்திருக்கேன். ஏன் கேன்சல் ஆச்சு தெரியுமா? விஜய் என்ன பண்ணாருன்னா ஆர்பி சௌத்ரிகிட்ட ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டார் ரொம்ப நாளைக்கு. விஜயோடு நெருங்கி பழகிற பல பேர் எனக்கு நண்பர்கள். சரி, சொல்லுங்க சார். நிறைய பேர் எனக்கு நண்பர்கள். அவர் என்ன செய்யறதுங்கிறத இன்னும் திட்டம் இல்லாம தான் இருக்கிறாரு. இப்ப இந்த மேடைக்கெல்லாம் நின்று பேசுறதா யூகங்கள்ல பேசிட்டு இருக்கோம். போயிட்டாரு சார், கள்ளக்குறிச்சி போயிட்டாரு. இல்ல நீங்க சைக்கிள் ஓட்டணும்னாலே பயிற்சி வேணும். நீங்க விமானம் ஓட்ட ஆசைப்படுறீங்க. எது எப்படி ஓட்டணும்னு தெரியாம எப்படி? இதெல்லாம் தெரியாமல அவர் அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? நீங்க இப்ப தெரிஞ்சு வந்திருக்காரு நீங்க நம்புறீங்களா? கட்சி நடத்துறதுக்கான எல்லா ஆற்றல் கொண்ட இரண்டாம் கட்ட தலைவர்களும் நாவலர் நெடுஞ்செழியன், காளிமுத்து, அரங்கநாயகம், ஒரு ராஜாராமும் ஒரு பெரிய டீம் இருந்தாங்க. இன்னைக்கு இருக்க பண்ருட்டி ராமச்சந்திரன் வரைக்குமான ஒரு பெரிய டீம் இருந்தாங்க. புஷி ஆனந்த வச்சு ஒரு கட்சியை நடத்த முடியுமாமல்ல? ஒரு அடிமட்ட தொண்டன் மாதிரி வேலை செஞ்சிருக்காரு விஜயகாந்த். இவர் என்ன செய்வார் தெரியுமா உங்களுக்கு? ஷூட்டிங் ஸ்பாட்ல யார்ட்டையும் பேச மாட்டார் விஜய். யாரோடையும் பேச மாட்டார். அவருக்கு யாராவது அவரோட பழகக்கூடியவர்கள் யாராவது இருந்து நீங்க கேட்டிருக்கீங்களா? விஜயகாந்துக்கு நண்பர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? 425 டெக்னீஷியன் அறிமுகப்படுத்திருக்காரு தமிழ் சினிமாவில். கையில இருந்து காசு எடுக்க மாட்டாரு. அது தெரியுமா உங்களுக்கு? விஜயகாந்த் செலவழிப்பாரு. விஜயகாந்த் பிரேமலதாலாம் வந்த பின்னாடி கால் பண்ணிருக்காங்க. விஜய் காசு எடுக்க மாட்டாரா? செலவுனே மாட்டாரு. போன வருடம் நடந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கு நடக்கக்கூடிய அரசியலுக்கு வருகிறேன் என்று அறிவித்ததற்கு பின்பு தாங்க இந்த செலவே பண்ணிட்டு இருக்காரு. 40 வருஷமா அகரம் ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அத சூர்யா. ஆமா, பள்ளி மாணவியர்களுக்கு பரிசளிப்பது, கல்வி தொகைக்கு உதவி செய்வதற்காக ஒருத்தர் முதலமைச்சராகனா சூர்யா தான் முதலமைச்சராகணும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ராஜகம்பீரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் ராஜகம்பீரன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ராஜகம்பீரன் சார், இன்னைக்கு நாம பேச இருக்கிறது விஜய் அரசியல் குறித்து தான். விஜய் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டிலிருந்து இந்த மாணவர்களுக்கு டாப் லெவல் மார்க்ஸ் எடுக்கிற மாணவர்களுக்கு அந்த மாவட்டங்கள்ல இருந்து தொகுதி வாரியா அவங்களை அழைச்சிட்டு வந்து அவர்களுக்கு பரிசு கொடுக்கறதும், இவரே அவர்களுக்கு சால்வை போர்த்தி அவர்களுக்கு மரியாதை செய்வதுமாக தொடர்ச்சியா ஒரு 12 மணி நேரம் கூட ஸ்டாண்டிங்ல நின்றுகிட்டு அந்த வேலையை செய்யறாரு. அது பெரிய அளவுக்கு அந்த இளம் தலைமுறையினரிடையே பெரிய ரீச் ஆகுது. விஜய் ஒரு கரிஸ்மேட்டிக் ஹீரோ, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் ஒரு அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அளவு கூட சொல்லிக்கலாம். அரசியலுக்கு வந்த பிறகாக, அதாவது தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்ச பிறகாக அவர் செய்யக்கூடிய இந்த வேலைகள், நீங்க இதை அரசியல் ரீதியா பார்க்கறீங்களா? அவர் இந்த மாதிரி இளைஞர்கள் மீது, அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அடுத்த தலைமுறை அவர் அரசியலுக்கு வரன்னு சொல்ற காலகட்டங்கள்ல அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா இருப்பாங்க டெஃபினட்டா. அதற்காக குறி வைக்கிறாரா? உங்கள் பார்வையில் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒரு துறையிலே வெற்றி பெற்றவர்கள் இன்னொரு துறையிலே ஜீரோவில் இருந்தான் தொடங்க வேண்டும். ஒரு துறையிலே நீங்கள் வித்தகராக இருக்கலாம். 1992ஆம் ஆண்டு நாளைய தீர்ப்பு என்கிற திரைப்படத்தின் வழியாக விஜய் அவர்கள் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். இப்பொழுது 2024. ஏறத்தாழ ஒரு 30-32 ஆண்டுகள் போராடிதான் ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு முழுக்க ஒரு பொழுதுபோக்கு சார்ந்த ஒரு ஊடகத்திலே தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஒரு 32 வருட உழைப்பு அவருக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னார். 2024 நின்று கொண்டு 26 சட்டமன்ற தேர்தலுக்கு நான் உடனே தயாராகிவிட்டேன் என்று அவர் சொல்வது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. அதாவது ஒருவருக்கு அதீதமான தன்னம்பிக்கை இருக்கலாம், ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கலாம். அதை நான் புரிந்து கொள்கிறேன். எப்படி இவ்வளவு துணிச்சலாக ஒரு முடிவை அவரால் எடுக்க முடிகிறது என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இல்ல, சினிமான்றது அவருடைய தொழில், அவருடைய வருமானம், அதே போல அவருடைய அந்த ஃபேம், அந்த புகழ் கிடைக்க இத்தனை ஆண்டு காலம் ஏற்பட்டது. அரசியல்ன்றது அவரை சுற்றி இருக்கிற அந்த கூட்டம், அது நாளைக்கு தனக்கு வாக்காக மாறும்னு நினைக்கிறாரோ ஒருவேளை? அது வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் அத்தனை பேருமே தன்னை நம்பி விடுவார்கள் என்று சொல்ல முடியாது.
சேலத்திலே வந்து ஒரு நகைக்கடை திறப்பு விழாவிற்கு வந்து நயன்தாரா போன போது ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான லட்சக்கணக்கான கூட்டம், அறிவிக்கப்படாத கூட்டம் வந்து கூடிவிட்டது. அதனால் நயன்தாரா தான் அடுத்த புரட்சி தலைவி என்று நாம் வந்து நம்ப முடியுமா என்றால் நிச்சயமாக நம்ப முடியாது. இவருக்கு ஒரு கூட்டம் வருகிறது, அது திரையரங்கத்துக்கு வருகிறது. இவரை நேரில் பார்த்து திரையிலே பார்த்த ஒரு நட்சத்திரத்தை தரையிலே பார்ப்பதற்கான ஒரு வியப்பு தீர்வதற்கு வருகிறார்கள். ஒரு கூட்டம் கூடுகிறது, அவருக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, ரசிகர்கள் இருக்கிறாங்க. 2K கிட்ஸ்ல வந்து 30 வயதுக்கு கீழானவர்கள்ல ஒரு பெருங்கூட்டம் அவரிடம் இருக்கிறது. இதையெல்லாம் நான் மறுக்கல. இது எப்படி அரசியல் ஆகும்? அரசியல் ஆவதற்கான என்ன முகாந்திரம் இருக்கிறது? இப்ப ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். வருகிறேன்னு கடைசி வரைக்கும் வந்து நம்மகிட்ட வந்து பில்டப் மட்டுமே பண்ண ரஜினிகாந்த் கடைசியில் வந்து அரசியலுக்கு வரல. ஆனா அவர் ஏன் வரணும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் ஒரு வகையான எதிர்பார்ப்பு உருவாச்சுன்னா, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவிற்கு எதிரான ஒரு கண்டனத்தை வந்து அவர் தெரிவித்தார். மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்று அதிகாரத்துக்கு எதிரான ஒரு குரலை அன்றைய காலகட்டத்தில் அவர் பேசினார். அதனால ஒரு எதிர்பார்ப்பு கூடியது. இன்னைக்கு விஜயும் சொல்றாரு, நல்ல தலைவர்கள் வேணும்னு சொல்றாருல. அப்ப இங்க இருக்கிறவங்கள ஒரு நல்ல தலைவர்களா இன்னும் தேவைப்படுறாங்கன்றாரு. அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாதா? இவங்கள சரியான தலைவர்கள் இல்லைன்னு சொல்ல வரதா கூட நம்ம பார்க்கலாம்ல. நல்ல தலைவர்கள் இல்லை என்று சொல்வது அவருடைய அரசியல் அறியாமையை காட்டுகிறது. ஒவ்வொரு ஊரிலேயுமே தலை சிறந்த தலைவர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். இப்ப கூடங்குளத்திலே வந்து அணு உலை பிரச்சனை தொடங்குகிற போது அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம், அந்த இடிந்தகரை மக்கள்லாம் போராட்ட குழுவிலே உருவாகி அங்க இருக்கக்கூடிய ஒரு சுப உதயகுமார் வந்து அந்த போராட்டத்திற்கு தலைமை வைக்கிறார். அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை வருகிற போது நெடுவாசலிலே வந்து பல பேர் அங்கு போராளி குழுக்களாக பல பேர் ஒன்று கொடுக்கிறார்கள், பொதுமக்கள் ஒன்று கொடுக்கிறார்கள், அவர்களுக்குள்ளே வழிநடத்தப்படுகிறார்கள். அங்க இருக்க பேராசிரியர் ஜெயராமன் போன்றவர்கள் பல பேர் அந்த இடத்திலே, யார் அந்த கூட்டத்தில் கூடுகிறவர்களையே யாருக்கு அரசியல் தெளிவு இருக்கிறதோ, அரசை வந்து விமர்சிப்பதற்கான அந்த துணிவு இருக்கிறதோ, அவர்களில் ஒருவர் அந்த கூட்டத்துக்கு தலைவராகி விடுகிறார். இப்படி எல்லா இடங்களிலுமே நீங்க பஞ்சாயத்து போர்டு ஒரு 50 குடியிருப்பு மட்டுமே இருக்கிற குக்கிராமமா இருந்தா கூட அங்கு ஒரு தலைவர் உருவாகி விடுவார். இதுதான் இயற்கையோட நியதி. தலைவரே உருவாக மாட்டார்னு சொல்றது என்ன வகையான நியாயம்? இப்ப சினிமா ஷூட்டிங் போறோம், யார் கேப்டன்? டைரக்டர் தான் இங்க தலைவர். அவர் சொல்ற ஷாட் தான் இங்க வைக்கிறாங்க. அப்ப அவர் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறார். அந்த 24 கிராப்டையும் வந்து ஒரு தலைவர் இங்க தீர்மானிக்க. எல்லா இடத்திலையுமே ஒரு தலைவர் உருவாக்கி விடுவார். தலைவருக்கு பஞ்சம்னு இவர் எந்த கணக்குல சொல்றாரு? கலைஞர் கிடையாது, ஜெயலலிதா கிடையாது, இப்ப ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார். அடுத்து வந்து என்னன்னா, திமுகவிற்கு சம பலம் கொண்ட அதிமுக கொஞ்சம் பின்தங்கி விட்டது. இப்ப இந்த இரண்டாவது இடத்திற்கு போட்டியிடுவதற்கு திமுகவிற்கு நிகரான ஒரு சக்தியாக யாருமே இப்போதைக்கு இல்ல. உதிரிகளாக இருக்கிறாங்க எல்லாருமே. நான் இன்னும் சொல்றேனே, தமிழ்நாட்டில் வந்து ஒரு 5 பேர் வந்து தன்னை முதலமைச்சராக கருதி கொண்டு ஒரு 5 பேர் இருக்காங்க. 5 முதலமைச்சர் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஸ்டாலின் அல்லாத ஒரு 5 முதலமைச்சர் இருக்காங்க. யார் சார்? யாருன்னா, அன்புமணி ஐயா நான் ஒருத்தர் இருக்காரு. அடுத்து வந்து அண்ணாமலை நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா அவங்க கட்சிக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. 2 முதலமைச்சர் வேட்பாளரா. சீமானு வந்து அதிபர், முதலமைச்சரை தாண்டிய ஒரு அதிபரா இருக்காரு, அவரும் முதலமைச்சர் வேட்பாளர் தான். ஏற்கனவே முதலமைச்சரா இருந்தவர் விட்டு இடத்தை பிடிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. நாளாச்சா? இப்ப விஜய் 5வது முதலமைச்சர். 5 முதலமைச்சர் வேணுமா, ஒரு முதலமைச்சர் வேணுமாங்கிறத அடுத்த தேர்தலுக்கான போட்டியா இருக்க போகுது. சரி, எங்களுக்கு ஒரு முதலமைச்சர் வேணும்னு சொன்னாங்கன்னா ஸ்டாலினுக்கு திரும்ப ஓட்டு போட்டுருவாங்க. 5 முதலமைச்சர் வேணும்னா இப்ப தமிழ்நாட்டை வேணா ஒரு 5ஆ பிரிச்சு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தனித்தனியா ஏரியா பிரிச்சு வேணா ஒரு 5 முதலமைச்சர் வேணா உருவாக்குங்க. இப்பவே சொல்லிட்டீங்க. எப்படி நீங்க வந்து 5 முதலமைச்சரை உருவாக்க முடியும் நடைமுறையில? 5 முனை போட்டின்னு இப்பவே சொல்லிட்டீங்க போல ஏறக்குறைய. இல்லங்க, 5 முனை போட்டிக்கு வந்து சாத்தியமே இல்ல. நீங்க ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப நுட்பமா கவனிச்சீங்கன்னா, நீங்க காங்கிரஸ் வந்து ஆட்சி பீடத்துல இருந்த போது அதற்கு எதிர் நிலைப்பாட்டுல தொடக்க காலத்துல இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி தான். திமுக தோன்றுவதற்கு முன்பு கம்யூனிஸ்ட் கட்சி தான் எதிர்கட்சிக்கான இடத்துல இருந்தாங்க. திமுக தோன்றியதற்கு பின்பு காங்கிரஸா திமுக வாங்குற ஒரு போட்டிக்குள்ள போகிற போது காங்கிரஸ் எதிர்கட்சியா இருக்கிறது. அதிமுக வந்த பின்னாடி காங்கிரஸ் 3வது இடத்துக்கு தள்ளப்படுது. அடுத்து அந்த 3வது இடத்துல நீடிக்க முடியாத, சர்வைவல் ஆக முடியல, அரசியல் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, அதிகாரத்தை அடைய முடியலங்கிறப்ப அவங்க அதிமுகவோட கூட்டணி போட்டு தான் அந்த தேர்தலை வந்து திமுகவை எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. எம்ஜிஆர் காலத்துல காங்கிரஸ் கூட்டணி இருந்தது. காங்கிரஸால தான் அதிமுகவே வந்து உருவானது என்கிற வரலாறும் உண்டு. 2 வகையான கருத்துக்களும் அதுல உண்டு. ஏன்னா திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அன்றைய காலகட்டத்துல இந்திரா காந்தி வந்து இந்த திராவிட இயக்கத்தை உடைப்பதற்காக எம்ஜிஆரை வந்து அவங்க தயார் பண்ணாங்க. இன்னைக்கு பிஜேபி பண்ற வேலையை பூரா அவங்க அன்னைக்கு உருவாக்குனாங்க அப்படிங்கிற கருத்தும் உண்டு. சரி, 3வது இடத்திற்கு வந்து காங்கிரஸால வந்து முடியல, கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. அன்று வந்து தன்னுடைய 2வது இடத்தை விட்ட காங்கிரஸ்னால
3வது இடத்துக்கு வந்த பின்னாடி மீண்டும் முதலிடத்துக்கு வரவே முடியல. அந்த 3வது இடத்துல இருந்துதான் வைகோ பயணம் தொடங்குறாரு. 2வது இடத்துக்கு வரவே முடியல. அந்த 3வது இடத்துல தான் விஜயகாந்த் இருக்கிறாரு. 2வது இடத்துக்கு வந்தாரு, எதிர்கட்சி தலைவரா கூட்டணியில தான் வந்தாரு, தனியா வரல, கூட்டணியில வந்தாரு. ஆனா தக்க வச்சுக்கிற முடியல, நழுவிட்டாரு. திரும்ப வந்து அந்த அந்த நிலைப்பாடு வந்து அவங்களுக்கு நீடிக்கல, முரண்பாடாயிருச்சு. 100 நாள் வேலை திட்டம் மாதிரி ஆயிடுச்சு. யாருக்கு? விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்குமான கூட்டணி முடிஞ்சிச்சா. அடுத்து தேமுதிக அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மண்குதிரை ஆத்துல இறங்கின மாதிரி கரைஞ்சிருச்சு. இப்ப இந்த 3வது இடத்துக்கு தான் இவர் நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு. மாநில கட்சி அந்தஸ்து பெற்றோம்லாம் சொல்றாங்கல்ல, அது 3வது இடம் தான். இப்ப நீங்க திருப்பி பாருங்க, 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்குமான போட்டி நடந்துகிட்டே இருக்கு. பாஜக என்ன சொல்லுது? எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டினா என்ன, நாங்க 2வது இடத்துக்கு வர்றோம்னு சொல்றாங்க. ஏற்கனவே அந்த இடத்துல அதிமுக இருக்கு. இப்ப நீங்க எப்படி வந்து முதல் இடத்துக்கு எப்படி வருவீங்க? இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப இந்தியா கூட்டணி இருக்கு. உங்களை போன்ற பல பேர் அரசியல்ல கேள்வி கேட்டவங்க எல்லாம் எல்லாரும் என்ன சொன்னீங்க? யார் உங்க பிரதமர் வேட்பாளர்னு சொன்னீங்க. அப்ப அந்த ஒருமித்த கருத்தை அந்த கூட்டணியில உருவாக்க முடியாதனால அது எதிர்கட்சி அந்தஸ்து தான் நடந்துச்சு. இப்ப இவங்க பூரா திமுகவை எதிர்க்கிறாங்க. பாஜக திமுக எதிர்ப்பு, ஏடிஎம்கே திமுக எதிர்ப்பு, இப்போதைக்கு பாமகவும் எதிர்ப்பு. பாமக வந்து மாறிடும் சொல்றாங்க, அணி மாறிடும். வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாமக வந்து திமுக பக்கம் போயிரும்னு ஒரு கருத்து இருக்கு. விசிகா வெளியே வந்துடும் ஒரு கருத்து இருக்கு. சரி, இப்போதைக்கு அது இல்லை, இந்த நிமிடம் வரைக்கும் இல்லாது. அப்ப பாமகவும் திமுக எதிர்ப்புல இப்போதைக்கு இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கும் திமுக எதிர்ப்பு தான். விஜய் அதான் சொல்ல வர்றாரு. சரி, கள்ளச்சாராய சாவு மூலமா திமுக எதிர்ப்புக்குள்ளதான் வர்றாரு. திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி பூரா சிதறடிக்கப்பட்டதுதான். இப்பயும் நீங்க ஒருங்கிணைச்சிருவீங்களா? இப்ப விஜய் தான் முதலமைச்சர், தம்பி விஜய் தான் முதலமைச்சர், அவருக்கு நான் பிரச்சாரம் செய்ய போறேன், சீமான் சொல்வாரா? நான் அரசியல்ல மூத்தவன், பெரியவன், என்னையதான் நீங்க ஃபாலோ பண்ணணும், அப்படிதான் சொல்றாரு. சரி, எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்குவாரா விஜய் தான் முதலமைச்சர்னு? ஏத்துக்க மாட்டார். நான் ஏற்கனவே முதலமைச்சர், மீண்டும் அந்த முதலமைச்சராக எனக்கு நீங்க பாடுபடணும், நீங்க பிரச்சாரம் செய்யணும், தெருவா போய் விஜய் சுத்தணும். சீமான் வந்து அடி வயிற்றுல இருந்து அடி வயிற்று தொண்டையில இருந்து கதறி பேசணும். ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்ன்ற மாதிரி மறுபடியும் பேசணும். அப்படித்தான் அவர் எதிர்பார்ப்பாரு. இப்ப நீங்க எப்படி வந்து முன்னிலைக்கு வர முடியும்? என்ன சாத்தியம் இருக்கு? முதல் கட்டமா விஜய் அரசியலுக்கு வருகிற போது கூட்டணிக்குள்ள போனா அவருக்கு என்ன பலம் இருக்குன்னு அவருக்கே தெரியாதே. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? சீமான் மாதிரி தான் தனித்து போட்டிக்கிட்டு தன்னுடைய வாக்கு சதவீதம் இவ்வளவு இருக்கிறது, அதுக்கான பேரம் என்ன அப்படிங்கிறதுக்கு எடுத்த எடுப்புலயே அவங்க வந்து கூட்டணிக்குள்ள போக முடியாது, தனியா வந்து நிக்கணும். என்ன திட்டமிடல் இருக்கிற மாதிரி நீங்க பார்க்கறீங்க சார்? அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் வைத்து பார்க்கும்போது அவங்க ஆர்கனைசிங் பண்ற அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து 2ஆம் கட்டம்னு எல்லாம் ப்ரோக்ராம் நடத்துறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன ஐடியாஸ் இருக்கு? அவங்க கிட்ட என்ன இலக்கோட பயணிக்கிறதா தெரியுது தமிழக வெற்றி கழகம்? வீழ்த்த வேண்டும், ரொம்ப சிம்பிளான விஷயம். தானே, எந்த இடத்துலயுமே இன்னார் தான் எனக்கு எதிரி, இன்னாரை எதிர்த்து தான் நான் அரசியல் பண்ண போறேன் அப்படின்றத விஜய் வெளிப்படையா சொல்லாமலே பண்ணிட்டு இருக்காருல்ல. சொல்வதற்குன்னு அவருக்கு துணிச்சல் தோற்றல, அவருக்கு தைரியம் இல்ல அவருக்கு. ஆனா அவரோட டார்கெட் திமுக தான். திமுக தான் டார்கெட். திமுகவை காலி செய்யணும். திமுக வந்து இப்பொழுது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில, இந்திய சூழல் எப்படி வேணாலும் இருக்கலாம், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திமுக இன்றைய சூழலுக்காக சொல்றேன், ஒரு ஆணவமா சொல்லல, வெல்லப்பட முடியாத இடத்துல இருக்கு. இப்ப எத்தனை விமர்சனங்களை வைத்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் குற்றச்சாட்டுகளை சொன்னாலும், இன்றைய சூழல்ல 40க்கு 40 வெற்றி பெறக்கூடிய இடத்துல அவங்க இப்ப இருந்தாங்க. 200 வெற்றி பெறுவோம்னு அறிவிக்கக்கூடிய அளவுக்கு தில்லா சொல்றாங்க. அவங்க யாரை நம்பி சொல்றாங்கன்னா, திமுகவை நம்பி சொல்றாங்களா, கூட்டணி கட்சியை நம்பி சொல்றாங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி நம்பி சொல்றாங்க, சீமானை நம்பி தான் சொல்றாங்க, அன்புமணி ராமதாசன் நம்பி தான் சொல்றாங்க. எதிர்கட்சிகள் வலிமை இல்லாமல் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது, நாம எல்லாம் ஒட்டிட்டு என்ன பண்ண முடியும்? கூட்டணி வலிமையா இருக்குல்ல. காங்கிரஸ் வந்து வலிமையான கூட்டணியா இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் வலிமையோட கூட்டணியில இருக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, எல்லாருமே ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணியில இருக்காங்கல்ல. இவங்களுக்கு ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லை. இடைத்தேர்தலில் வந்து என்னை ஆதரவு தெரிவிங்க எனக்கு அப்படின்னு கதறாரு சீமானே. நாங்க தான் சொல்லிட்டோமே, யாருக்குமே ஆதரவு இல்லைன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. எவனுக்காக ஓட்டு போடுறது எங்கேயாவது போய் வீணா போயிடக்கூடாது, தம்பி சீமானுக்கு போடுங்கன்னு அவர் சொல்லலையே. சரி, இல்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போடுங்கன்னு சொல்லலையே. அப்ப என்ன காரணம்? இல்ல சார், எல்லாமே அப்படி சிதறுண்டு தான் போகும், அதுல பலமா திமுக தான் இருக்கும்ன்றது உங்களுடைய பார்வை. விஜய் வந்தாலும் அப்படிதான் இருக்குமா? உங்களுடைய பார்வைங்கிறது இல்லைங்க, இன்றைய யதார்த்தத்தை நான் சொல்றேன். விஜய் வந்தாலும் அப்படி இருக்குமா?
இல்ல விஜய் வந்தா அதிகபட்சமா என்ன வாக்கு வங்கியை பெறுவார்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இவருக்கு 8% வச்சுக்கோங்க, நாம் தமிழர் கட்சி 8.16 ஏதோ சொல்றாங்கல்ல, 8% வச்சுக்கோங்க. அது ஒரு ரெட்டிப்பா இருக்கும், அவ்வளவுதான். அதிகபட்சம் போனா 15%, அவ்வளவுதான் இருக்க முடியும். ஒரு 2 மடங்கு அவர் கூட்டத்தை இவருக்கு பேசுறதுல வர்ற கூட்டத்தை அவர் ஃபேஸ் வேல்யூல ஒரு கூட்டம் வரும், அவ்வளவுதான். வேற என்ன வந்துரும் நினைக்கிறீங்க? இல்ல சார், அதிகபட்சம் திமுகவுடைய வாக்குகள் 30% தாண்டணும். அததான் நான் சொல்ல வரேன். திமுகவுக்கு ஒரு 30% வாக்குகள் ஆட்சி அமைக்க, அதே போல அதிமுக ஆட்சி அமைக்கணும்னா ஒரு 30%. விஜய் ஒரு 15-16. உங்களுடைய பார்வைய நீங்க சொல்றீங்க, அதாவது சாத்தியம் இருக்குன்னு சொல்றீங்க. அதனோடு சேர்ந்து சீமான் அப்படி அந்த இணைப்பு இங்க சாத்தியம் இல்லைங்கிறேன். இந்த இணைவுன்னு சொல்றீங்கல்ல, ஆமா, எப்படி இணைவாங்க? நான் என்ன கேக்குறேன்னா, ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரானதற்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன்ங்கிறாரு விஜய், சரியா? சரி, இப்ப நாளைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து அழைக்கிறார், விஜய் அழைக்கிறாருன்னு வச்சுங்க, சீமான் எப்படி கூட்டணியில் இருக்க முடியும்? காங்கிரஸ் தான் அவருக்கு எதிரி, கூட்டணியில் இருக்க முடியாது. சரி, எடப்பாடி பழனிசாமி வந்து நாம் தமிழர் கட்சி நமக்கு ஒரு பிரச்சார சக்தியா இருக்கட்டும், பிரச்சார பீரங்கியா இருந்துட்டு போறாங்க, கூட்டணியில சேர்த்துக்குருவோம் அப்படின்னு ஒருவேளை கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்க. அப்போ வந்து திராவிடத்தை வீழ்த்துவேன் அப்படின்னு இவ்வளவு நாளா பேசிட்டு இப்பயே அவர் இடைத்தேர்தலே சொல்லிட்டாரு, தேமுதிகவும் அதிமுகவும் எனக்கு ஆதரவு தரணும்னு கேட்கிறாரு. இவ்வளவு நாளா அவர் பேசின கொள்கைக்கு நேர்முரணான ஒரு முடிவா தான் அது இருக்க போகுது. சரி, அப்ப அதிமுகவினுடைய மேடைகள்ல தான் சீமான் தலைவராகவே ஆனாரு. கலைஞர் வந்து அரசு பண்ணி தேசிய பாதுகாப்பு சட்டத்துல போட்ட பின்னாடியே அவரு வந்து கிட்டத்தட்ட வந்து முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொன்னதெல்லாம் பூராமே அதிமுக மேடையில தான் சொன்னாரு. அப்ப ஏடிஎம்கேனால உருவாக்கப்பட்ட தலைவர் தான் ஏறத்தாழ சீமான் அவர்கள். ஈழத்தமிழர் பிரச்சனை இருந்தாலும் அழுத்தம் இருந்தாலும் அதுக்கு அவர் குரல் கொடுத்தாலும் அதற்கு மேடை கொடுத்தவங்க ஏடிஎம்கே காரங்க தான். அப்ப இயற்கையாவே வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி போறதுக்கு சீமானுக்கு சாத்தியங்கள் அதிகமா இருக்கு. விஜய் வந்து யாரோடையும் கூட்டணி போனா அவர் தனித்தன்மையை எப்படி நிரூபிப்பாரு? அவருக்கு வாக்கு வங்கி இருக்குன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? எல்லாரோடையும் கும்பல்ல ஒரு ஆளா அவர் நின்றாருன்னா எப்படி சொல்ல முடியும்? அப்ப புதிய இளைஞர்கள், புதிய பட்டாளம், புதிய விசிலடிச்சாங்குஞ்சு ரசிகர்கள், 2K கிட்ஸ், 30 வயசுக்கு கீழே இருக்கிறவன ஒரு படையை அவர் திரட்டுவார், கூட்டம் வரும், மாநாடு போடுவாரு, ஏதோ எழுதி கொடுத்ததெல்லாம் வச்சு ஒரு கொள்கைன்னு ஒண்ணு ஒரு பிரகடனம் ஒண்ணு அறிக்கையெல்லாம் வெளியிடுவாங்க, இல்லாம பண்ண மாட்டாங்க. ஆனா தனித்து போட்டி தான் பண்ணும். விஜயால் தனித்து போட்டி தான் இருக்க முடியும். இல்ல சார், விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு ஜெல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சார். எப்படின்னா, அவருடைய கட்சி தமிழக வெற்றி கழகம், இவரு நாம் தமிழர் கட்சி. பெயர் அடிப்படையில் நான் சொல்லல, அவரு தமிழர் சார்ந்துதான். அத வந்து கட்சியுமே தமிழர் சார்ந்துதான் சார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன இதுல இருந்தா வந்திருக்காரு, ரைட், ஓகே. பட் அவங்க எல்லாம் திராவிட கட்சிகள். அதனை மீறி நான் அவங்க பேர்லயே ஒரு நான் என்ன கேக்குறேன்னா, திராவிட கட்சியா தமிழ் தேசிய கருத்தியலா அப்படிங்கிறத விஜய் அறிவிச்சிட்டாரா? இல்ல, காலம் தான் சொல்ல போகுது. அது என்ன வந்து தனிப்பட்ட முறையில அண்ணன் தம்பின்னு உறவு கொண்டாடுறத நான் விட்டுருங்க. எம்ஜிஆரும் கருணாநிதி கூட தான் நெருங்கிய நண்பர்கள். அரசியல் வரும்போது நண்பர்களா இருந்தாங்களா? எதிரெதிர் முகாம்ல இல்லையா? ரெண்டு பேரும் இணையான கட்சிகள் நடத்தலையா? ஒருத்தர் வீழ்த்தலையா? உறவுலாம் வந்து இதுல எடுபடாது. சரி, இது வந்து பந்தயம். சின்ன பையனை ஜெயிக்க விடாம பண்ணிட்டேன்னு பிரேமலதா கேட்டது மாதிரிலாம் கேட்க முடியாது அரசியல்ல. அப்படிலாம் கிடையாது, இது பந்தயம். இப்ப இவங்க என்ன செய்வாங்க? தமிழ் தேசியத்தினுடைய கருத்துக்களை, சீமான் பேசுகிற மொழி கோட்பாடை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு என்னைக்காவது விஜய் சொல்லியிருக்காரா? சொல்லல. இப்ப அவருக்கு என்ன கருத்து இருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த கருத்தியலும் இந்த கருத்தியலும் ஒண்ணு சேருமா, இல்ல வந்து கும்பல் சேர்க்கறதுக்கு மட்டும் நாங்க வந்து ஒண்ணு கூட போறோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப பகலவன் ஒரு படம் வந்து சீமான் இயக்க விஜய் நடிக்கிறதா இருந்துச்சு. அந்த படம் ஏன் வந்து கடைசி நேரத்துல கேன்சல் ஆச்சு தெரியுமா? சொல்லுங்க. அந்த கதைவாதத்துல நான் இருந்திருக்கேன். ஏன் கேன்சல் ஆச்சு தெரியுமா? விஜய் வந்து என்ன பண்ணாருன்னா, ஆர்பி சௌத்ரிகிட்ட ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருந்தார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ரொம்ப நாளா அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, வருஷக்கணக்கா. அவருக்கு டேட்டு கொடுக்கணும். ஏன்னா அவருடைய தொடக்க காலத்துல பூவே உனக்கா காலத்துல இருந்து அவரை வளர்த்து விட்டவர்ல, வாய்ப்பளித்தவர்ல ஒருத்தர் ஆர்பி சௌத்ரி. அவர் டேட்டு வந்து வெயிட்டிங்ல இருக்கு, அவருக்கு படம் பண்ணுங்க அப்படின்னு சீமான்ட்ட வந்து சொல்றாரு. சீமான் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. தூய தமிழருங்கிறாரு, வேற மொழி சார்ந்தவனை எல்லாம் எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. ஆர்பி சௌத்ரி மார்வாடிக்கு படம் பண்ண போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்கிறதுனால அந்த ப்ராஜெக்ட் அவர் ஏத்துக்கல. அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் இவர் சொல்றாரு, தம்பி எஸ்தானு வந்து அவர் எஸ்தானும் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, தானுவோட டேட்ல நான் படம் பண்றேன், சௌத்ரி டேட் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் கொடுத்த டேட்டை வேற ஆளை வச்சு பண்ணுங்க. விஜய் ஒத்துக்கல. நான் சொல்றது நீ கேட்கறியா கேட்கலையான்ற மாதிரி, நான் சொல்றது நீ கேட்கலன்னு சொல்லி படம் கேன்சல் ஆயிடுச்சு.
நான் இது எதுக்கு சொல்றேன்னா, அங்கேயே ஹோட்டல் நீங்க ஒரு சினிமா தயாரிக்கிறதுல கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட், 2 மணி நேரம் படம் பார்க்க போறேன், 2 மாசம் ஷூட்டிங் போக போறிய, அங்கேயே கருத்து ஒற்றுமை வரல. அங்கேயே ஒரு கொள்கை இடிக்குது அவருக்கு. ஆமாங்க, அங்கேயே வந்து இவ தான் சொன்னதை கேட்கணுங்கிறாரு விஜய். நான் சொன்னதை கேட்கலன்னு கேன்சல் பண்ணி விட்டாரு. அந்த டேட்டை தூக்கி வேற ஆள் கொடுத்தாரு. அது வேற ஆளுக்கு படம் போயிருச்சு. நான் கண்ணால பார்த்தவங்கிற முறையில சொல்றேன். சரி, நீங்க கருத்து ஒற்றுமை உண்டாக்கிறீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்து இன்னொருத்தருடைய கருத்தோட சரி ஒட்டு எவ்வளவு தூரம் பயணிப்பீங்க? ஆனா இவங்களுடைய எல்லாருடைய நோக்கமும் ஒண்ணுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. நான் கூட கண்டுபிடிக்கல, நீங்க தான் சொல்லிருக்கீங்க. இவங்க எல்லாருக்குமே திமுக தான் எதிரி. எல்லாமே ஒரே எதிரி திமுக தான். தேன்கூட்ல கல்லறிகிற மாதிரி எல்லாருடைய கல்லும் அதை அங்கேதான் குறி வைக்கிறாங்க. ரைட். அந்த புள்ளியில இணைய மாட்டாங்களா சீமான் விஜய்? அந்த புள்ளியில யாரு தலைவர்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. யார் முதலமைச்சர்? 117 117 அப்புறம் முடிவு பண்ணி மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, விஜய் முதலமைச்சர் ஆகுவோம்னு. நீங்க இல்ல, இப்படி எல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா சில தகவல்கள் வந்தது சார். அதனாலதான் நான் சொல்றேன் 117 117 அதில் யார் அதிகபட்சமா வெற்றி பெறணும் அவங்க முதலமைச்சர். அதை தேங்க இந்தியா கூட்டணி செஞ்சு 2வது இடத்துக்கு வந்துருச்சு. நீங்க பாமர மக்களுக்கு புத்திசாலித்தனமா நானே பல முறை வாதாடி சொல்லியிருக்கேன். இந்தியா கூட்டணியில யாரோ ஒருத்தர் வருவார், பிரதமர் வருவார், நானே பேசியிருக்கேன். சரி, பாமரன்ட்ட போய் அது சேராதுங்கிறேன். ராகுல் தான் பிரதமர் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து இருந்தாங்கன்னா கொஞ்சம் தானே 60 சீட்டுக்குள்ளதானே வித்தியாசம் வந்துச்சு, தட்டிருப்பாங்க நேரம். ஒரு பிரச்சார உத்தி இருக்குல்ல, நீங்களே முடிவெடுக்காம இருக்கும்போது மக்களை எங்களுக்காக முடிவெடுங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனா விஜயனுடைய வேகம், புஷி ஆனந்தனுடைய செயல்பாடுகள், அவருடைய வழிநடத்தல் எல்லாம் பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டாங்க சார். அந்த முடிவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணதான் ஒவ்வொரு நாளும் ஏதோ பண்ணிட்டே இருக்காங்க புதுசா. 26 வரைக்கும் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும்ன்றாங்க. நிறைய செயல்பாடுகள் பின்னாடி நடந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியலன்றாங்களே விஜய் அரசியல்ல. விஜயோடு நெருங்கி பழகிற பல பேர் எனக்கு நண்பர்கள். சரி, சொல்லுங்க சார். நிறைய பேர் எனக்கு நண்பர்கள். அவர் என்ன செய்யறதுங்கிறத இன்னும் திட்டமில்லாம தான் இருக்கிறாரு. இப்ப இந்த மேடைக்கெல்லாம் வந்து நின்று பேசுறதுதான் யூகங்கள்ல பேசிட்டு இருக்கோம். போயிட்டாரே சார், இதுக்கு கள்ளக்குறிச்சி போயிட்டாரு. இல்ல, கள்ளக்குறிச்சி போனாருங்க. ஒரு பாதிப்பு நடந்த இடத்துல, துக்கம் நடந்த இடத்துக்கு வந்து உடனே தான் போகணும், நிதானமா போக முடியாது. நீங்க அந்த வெள்ளம் வந்துச்சுல, இப்ப தென் மாவட்டங்கள்ல எல்லாம், தூத்துக்குடி பக்கம்லாம் வந்துச்சுல, திருநெல்வேலி பக்கம்லாம், அதுக்கு 10 நாள் கழிச்சு போனாரு. தெரியுமா உங்களுக்கு? உடனே போகல. அவரு பாதிப்பு வரும்னு சொன்னாங்க உங்களுக்கு, உடனே போகாதீங்க, தண்ணிக்குள்ள போக கூடாது. 10 நாள் கழிச்சு தான் போய் நிவாரண பொருட்கள் கொடுத்தாரு. அவர் உடனே எல்லாம் போக மாட்டாரு. கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, என்ன கருத்தியெல்லாம் அவர் இருக்கிறாரு? என்ன கருத்து? வலதுசாரி கருத்தா, இடதுசாரி கருத்தா, தமிழ் தேசிய கருத்தா, திராவிட கருத்தியலா? என்ன கருத்தை கொண்டு மக்களை சந்திக்க போறீங்க? இப்ப எம்ஜிஆர் இருக்கிறாருன்னா அவர் மிக நீண்ட காலமாக அரசியல்ல பயணித்துக் கொண்டே நடிகரா இருந்தாரு. இவர் ஏதாவது அரசியல் இருந்திருக்காரா? ஏதாவது ஒரு கட்சி சார்ந்தோ, இயக்கம் சார்ந்தோ, ஒரு குறிப்பிட்ட கருத்தியல் சார்ந்தோ, நேரடி அரசியல் கட்சிக்குள்ள வர வேணாம், ஒரு குறிப்பிட்ட அரசியல் சார்ந்தோ, அதிகாரத்துக்கு எதிரான குரலாகவோ ஏதாவது ஒரு இடத்துல அவர் இருந்திருக்காரு? சமூக அக்கறை, அந்த வசனங்கள், அவர் அந்த கோபம் எல்லாம் நிறைய பாக்குறது இல்ல. மக்களுக்கு எதுன்னு பாதிப்புனா உடனே கோபப்படுறாரு, அந்த வார்த்தையை வெளிப்படுத்துறாருல்ல. படத்துல வருது, டைலாக்கா வருது. அந்த பிரச்சனையை எடுத்து அவர் பேசுறது வந்து மக்களுக்கு வந்து பரவாயில்லப்பா, விஜய் நமக்காக பேசுறாருப்பா அப்படின்ற எண்ணப்பாடு வருது இல்ல. தியேட்டர்ல தெரியுது, அந்த 2.5 மணி நேரத்துல தெரியுது இல்ல, சில காட்சிகள் மூலமா. அதன் மூலமா வெளிப்படுத்துறாரு. அதை மட்டுமே நம்பி அரசியல் வெற்றி பெற்ற முடியுமா? இந்த காலகட்டம் இப்படி. எம்ஜிஆர் காலத்துல சினிமா மட்டுமே முதன்மை ஊடகமா இருந்துச்சு, வேற மீடியாவே கிடையாது. இப்ப சினிமா தியேட்டர் பூரா காலியா கிடக்கு. 13 பேர். நான் ஒரு படம் பார்க்க போனேன், மொத்தம் 13 பேர் இருந்தாங்க சேர்த்து. திரையரங்கம் அந்த இடத்துலயே இருக்கு. இவருக்கு மாஸ்டர் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க வந்து தடையை மீறி ஆர்ப்பாட்டம், காவல்துறையினுடைய தடியடியை மீறி வந்து சிறை நிரப்பும் போராட்டம், அதுக்கு தயாரானதாங்க அரசியல். ஏன் தயாராக மாட்டாரா? தயாராக மாட்டார். அவ்வளவு எளிதானதான் நான் கேட்கிறேன். அவ்வளவு எளிதா துணிஞ்சுதானே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. பயிற்சி வேண்டாமா? நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க சைக்கிள் ஓட்டணும்னாலே பயிற்சி வேணும். நீங்க விமானம் ஓட்ட ஆசைப்படுறீங்க. எது எப்படி ஓட்டணும்னு தெரியாம எப்படி? இதெல்லாம் தெரியாமல அவர் அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? நீங்க இப்ப தெரிஞ்சு வந்திருக்காரு, நீங்க நம்புறீங்களா? பழக்கருப்பையா அவரோட நடிச்ச ஒரு படம். ஆமா, சர்க்காரா? சர்க்கார். அப்ப பழக்கருப்பையா கிட்ட விஜய் சொன்னாராம், இந்த மக்கள் கொடுக்குற அன்பை பார்க்கும்போது இவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே, ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு விஜய் ஏங்கியதாக பழக்கருப்பையா சொல்லியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை. அப்ப அவருக்கும் ஒரு ஏக்கம் இருந்திருக்குல்ல விஜய்க்கு. எல்லாருக்குமே ஏக்கம் இருக்குங்க. உங்களை நாடு பூரா உங்களை பாக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு செல்வாக்கு வருதுன்னா, நீங்க கூட முடிந்தா மக்களுக்காக நன்மை செய்யணும் கூட நீங்க கூட ஆசைப்படலாம். எல்லாருடைய புகழ் வெளிச்சத்துக்கும் அவரவருடைய வெளிச்சத்துக்கு தக்க உதவணும் அப்படிங்கிற அது வந்து விஷயம் இல்ல. என்ன செயல் திட்டம்
எப்படி எதிர்கொள்வீங்க? அதான் இங்க கேள்வி. இப்ப புஷி ஆனந்த் ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காரு, அவருடைய செயல்பாடுகள் அது வந்து ஒரு ஒரு திட்டமிடலா நீங்க பாக்கலையா? அதாவதுங்க, ரொம்ப பெரிய அரசியல் அனுபவம் கொண்டவர்கள். கலைஞர்கிட்ட இருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு வரும்போது கலைஞருக்கு நிகராக சிந்திக்கக்கூடியவர்கள், செயலாற்றக்கூடியவர்கள், வழிநடத்தக்கூடியவர்கள், மிகப்பெரிய வல்லமை கொண்டவர்கள் பூராமே, 2ஆம் கட்ட தலைவர்கள் பூராமே எம்ஜிஆர் கூட இருந்தாங்க. எம்ஜிஆருக்கு எதுவும் தெரியணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாமே நிர்வாக திறன்ல இருந்து, பேச்சாற்றல்ல இருந்து, சிந்தனை ஆற்றல்ல இருந்து, கட்சி நடத்துறதுக்கான எல்லா ஆற்றல் கொண்ட 2ஆம் கட்ட தலைவர்களும் நாவலர் நெடுஞ்செழியன், காளிமுத்து, அரங்கநாயகம், ஒரு ராஜாராமும் ஒரு பெரிய டீம் இருந்தாங்க. இன்னைக்கு இருக்க பண்ருட்டி ராமச்சந்திரன் வரைக்குமான ஒரு பெரிய டீம் இருந்தாங்க. புஷி ஆனந்த வச்சு ஒரு கட்சியை நடத்த முடியுமாமல்ல? அவர் ஒரு முன்னாள் எம்எல்ஏ தானே சார்? ஆமாங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வச்சு ஒரு கட்சி நடத்த முடியுமா? அவ்வளவு எளிதானதான்னு நான் கேட்கிறேன். இப்ப சீமான் கட்சி தலைவரா இருக்காருன்னு வச்சுங்க, அவர் சினிமா இயக்குனதுனால கட்சி நடத்தல. அவர் வந்து திராவிட இயக்கங்கள்ல, பெரியார் மேடைகள்ல ஒரு 10-16 ஆண்டுகளுக்கு மேல பிரச்சார சக்தியா அவர் இருந்தாரு. அவரை கூட்டு போய் கோவை ராமகிருஷ்ணன் கூட்டம் போடுவாரு. அவருக்கு வீரநடைன்னு ஒரு படம், ஒரு அட்டர் பிளாப்பான படத்துல இருந்து தம்பின்னு ஒரு படம் வர்ற வரைக்கும் 5.5 வருஷம் அவருக்கு எந்த வேலையும் கிடையாது. இந்த கூட்டங்களுக்கு போறதுதான் அவருக்கு வருமானமும், அவருக்கு எல்லாமே. இவங்கதான் கூட்டு போய் மேடை தோறும் வந்து அவங்கள, அப்ப அவருக்கு அது பயிற்சி. அது ஒரு 10-15 ஆண்டு காலம் தொடர்ச்சி இருக்கு அவருக்கு. அப்புறம் அவர் எல்லா போராட்டங்களையும் பங்கு பெற்றாரு. அதனால அவருக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கான ஒரு அனுபவம் வாய்த்து இருக்கிறது. அவராலேயும் முழுமையா செயல்படும். 14 வருஷம் கழிச்சுதான் அவர் 8% பாக்குறாரு. ஒரு பயிற்சி, குறைந்தபட்சம் ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதற்கான அடிப்படை முகாந்திரம் ஒண்ணு இருக்கு. புஷி ஆனந்த வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுன்றீங்க. புஷி ஆனந்த மட்டும் தான் நமக்கு தெரியுது. பல பிசி ஆனந்துங்க அவர் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்றாங்க. புதுச்சேரி முதல்வர் திரு ரங்கசாமி போன்றவர்கள்லாம் அவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. விஜய் வந்து அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு, சினிமா படப்பிடிப்புல அப்படி திரும்பினோன்னு ஒருத்தர் ஜூஸ் கொடுப்பான். ஆமா, ஒரு கண்ண அசைவுல ஒருத்தர் ஜூஸ் கொடுப்பான். ஒருத்தர் ஷூ மாட்டி விட ஒருத்தன் இருப்பான், சட்டை மாட்டி விட ஒருத்தன் இருப்பான், ஷார்ட் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வர ஒருத்தன் இருப்பான், ஒருத்தன் வந்து கொடை பிடிப்பான். வந்து இந்த சௌகரியம் வந்து அரசியல்ல உண்டா? கோடிக்கணக்கான சம்பளம், அவர் 300 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்றாங்க, 500 கோடிக்கு மேல பிசினஸ் ஆகிறதா சொல்றாங்க. இந்த சௌரியம்லாம் நீங்க இப்படி ஒரு வாழ்க்கை முறையை நீங்க வாழ்ந்துட்டு, உங்களை எதிர்க்கிறவனா, உங்களை மறுக்கிறவனா, உங்களை வந்து நிராகரிக்கிறவனோட நீங்க தினசரி வந்து போராடணும். உங்களை மதிக்க மாட்டான். சில பேர் எதுக்கு சேரே போட மாட்டான். எவ்வளவோ கடினமான விஷயங்களுக்குள்ள பயணிக்கணும். ஒரு நடிகனாகி பெரிய ஸ்டார் ஆகி 30 வருஷம் ஆச்சு. அவரு 30 வருஷம் சராசரி வாழ்க்கையில இருந்து அவர் துண்டிக்கப்பட்டிருக்கிறாரு. திடீர்னு நீங்க வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சாமானிய மக்களினுடைய வாழ்க்கை குறித்து உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்க முடியும், என்ன பயணம் இருக்க முடியும், எப்படி இதை வடிவமைக்க முடியும், அவர்களுடைய உணர்வுகள் உங்களுக்கு எப்படி புரியும்? சரி, நான் என்ன கேட்கிறேன், யாராவது ஆலோசனை சொன்னா கேட்டுக்குவார் அவரு? கேட்கறதுக்கான தன்மை அவருக்கு இருக்குமா? நான் சொல்றேன், எனக்காக தானே கூட்டம் கொடுதுன்னு நினைப்பார்ல. அதுக்குதான் அரசியல் பயிற்சி வேணும்னு சொல்றேன். ஃபேஸ் வேல்யூ இருக்கலாம், அதுக்கு வேலை திட்டம் இருக்கு. ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு ஒரு வேலை திட்டம் இருக்கு. அவருடைய முன்னோடிகள் எம்ஜிஆர் அந்த மாதிரி எல்லாரோடையும் கருத்து கேட்டிருக்காரு, காது கொடுத்து செவி கொடுத்து கேட்டிருக்காரு, எல்லா விஷயங்களும் செய்துதானே வெற்றி பெற்றார். விஜயகாந்த் அப்படித்தானே வந்தாரு, எல்லாமே ஒரு எதிர்கட்சி தலைவர். அந்த நான் இன்னொன்னு சொல்லவா, விஜயகாந்துக்கு விஜய்க்குள்ள ஒரு முக்கியமான வேறுபாடு சொல்றேன். சொல்லுங்க. விஜயகாந்த் என்ன பண்ணுவாருன்னா, விஜயகாந்தோட இயல்பு எப்படிப்பட்டதுன்னா, கார்கில் போர் நடந்தப்ப ஒரு கலை நிகழ்ச்சிக்காக எல்லாருமே பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மொத்தத்தையுமே புக் பண்ணி எல்லாரும் போறாங்க. என்கிட்ட நடிகர் ராஜ்கிரண் என்கிட்ட சொன்னது தனிப்பட்ட முறையில். போகும்போது எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி எல்லாத்துக்கும் வண்டி எல்லாம் ஏத்திட்டாங்க. அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் இருக்காங்கல்ல, வழி அனுப்புறவங்க இருக்காங்கல்ல, ஒரு 8:30 மணிக்கு மேல கிளம்புது வண்டி, 9 மணிக்கு ஏதோ பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கிளம்புது அப்படிங்கிறதுனால இரவு உணவு வைக்காம விட்டாங்க. கவனக்குறைவா 8 மணிக்கு மேல தானே போறாங்க அப்படின்ட்டு விட்டாங்க. வண்டி விழுப்புரத்துக்கிட்ட போகும்போது சாப்பாடு இல்ல, பசிக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. இது விஜயகாந்த் காதுக்கு வருது. அவர் அடுத்த ஸ்டாப்ல வண்டி நிக்கும் போது வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு ரயில்வே கேண்டீனுக்கு ஓடி போய் அங்க இருக்கிற எல்லா உணவையுமே பொட்டலமா கட்டு அப்படின்னு சொல்லி 2 கையிலையும் கேரி பேக்க தூக்கிக்கிட்டு ஓடி வந்து ரயிலை வந்து ஓட்டி கிளப்பிடாம இருக்கணுங்கிறக்கா டிரைவருக்கு ஒரு ஆள் போய் சொல்ல சொல்லி மேல தானே வந்து மேல ஏறி வந்து கொடுத்தாரு எல்லாருக்கும். ஒரு அடிமட்ட தொண்டன் மாதிரி வேலை செஞ்சிருக்காரு விஜயகாந்த். இவர் என்ன செய்வார் தெரியுமா உங்களுக்கு? ஷூட்டிங் ஸ்பாட்ல யார்ட்டையும் பேச மாட்டாரு விஜய், யாரோடையும் பேச மாட்டாரு. அவருக்கு யாராவது அவரோட பழகக்கூடியவர்கள் யாராவது இருந்து நீங்க கேட்டிருக்கீங்களா? விஜயகாந்துக்கு நண்பர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? 425 டெக்னீஷியன் அறிமுகப்படுத்திருக்காரு தமிழ் சினிமாவில். இவர் சக மனிதர்கிட்ட உரையாட மாட்டாருங்க.
இவர் எப்படி கட்சி நடத்துவாரு? எப்படி வழி நடத்துவார்? இவரு ஒரு பெரும் கூட்டம் அவரை நம்பி வராங்களே சார். தியேட்டருக்கும் போறாங்க, தியேட்டருக்கும் போறாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அவருக்கு கூட்டம் வராதுன்னே நான் சொல்லல. நின்று நிலைப்பதற்கு சாத்தியம் இல்ல. உங்க மேல அன்பு கொண்டு ஒருத்தர் கூட்டமா வருவாங்க. உங்களை தொடர்ந்து நம்புவதற்கான அவசியம் எல்லாம் போயிடும். நேர்ல பார்த்த உடனே முதல்ல வியப்பு தீந்துரும். சினிமா நடிகனை வந்து நீங்க தொடர்ந்து நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க வியப்பு வந்து நேர்ல பார்க்கும்போது போயிடும். நம்மள மாதிரி தானே இருக்காருங்கிற உணர்வு வந்துடும். அப்புறம் உங்களுடைய செயல்பாடு தான் நிற்கும். பொண்ணு பார்க்க போறது மாதிரிதான். நீங்க பொண்ணு பார்க்க போறதை மட்டும் தான் பேசுறீங்க, குடும்பம் நடத்த முடியுமாங்கிறத நான் கேட்டுட்டு இருக்கேன். இப்ப உங்களுக்கு அது வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். பொண்ணு அலங்கார பொண்ணை பார்க்கும் போது அழகா இருக்கும், அதோட குப்பை ஓட்ட முடியுமான்னு ஒண்ணு இருக்குல்ல, அதோட வாழ்க்கை நடத்த முடியுமான்னு ஒண்ணு இருக்குல்ல. அது மாதிரி அரசியல் கட்சியில நீங்க எப்படி வந்து நீங்க தினசரி போராட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், பொதுக்கூட்டம் போடணும், மாநாடு போடணும், ஒரு பூத்து ஸ்லிப்பை போய் நீங்க கொடுக்கணும், ஒவ்வொருத்தனையும் பார்க்கணும், எல்லாரும் பணம் கேட்பேன். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வாக்காளரே பணம் கேட்கறான்ல, கட்சிக்காரன் பணம் கேட்பான். வசதி படைச்சவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணானா அவன் வந்து ஆளுமை செலுத்துவேன், நான் சொல்றது நீ கேள்றா அப்படின்னு சொல்லுவான். எவ்வளவு சிக்கல் இருக்கு. இவரு காதல் படமா நடிச்சு கல்யாணம் மண்டபமா கட்டினாரு, கையில இருந்து காசு எடுக்க மாட்டாரு. அது தெரியுமா உங்களுக்கு? விஜயகாந்த் செலவழிப்பாரு. விஜயகாந்த் வந்து பிரேமலதாலாம் வந்த பின்னாடி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. விஜய் காசு எடுக்க மாட்டாரா? செலவுனே மாட்டாரு. இந்த போன வருடம் நடத்தின ஃபங்க்ஷன், இன்றைக்கு நடக்கக்கூடிய அரசியலுக்கு வருகிறேன் என்று அறிவித்ததற்கு பின்பு தாங்க இந்த செலவே பண்ணிட்டு இருக்காரு. 40 வருஷமா வந்து அகர ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அத சூர்யா, ஆமா, பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பது, கல்வி தொகைக்கு உதவி செய்வதற்காக ஒருத்தர் முதலமைச்சராகனா சூர்யா தான் முதலமைச்சர் ஆகணும், இல்லன்னா கார்த்தி தான் ஆகணும். 2 பேர்ல ஒரு ஆள் தான் ஆகணும். சிவகுமாருக்கு வயசானதுனால சொல்றேன், 2 பேர்ல ஒரு ஆளை நீங்க முதலமைச்சராகுங்க. இவங்க கிட்ட இருந்து என்னதான் எடுத்தீங்க நீங்க? தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட இருந்து, புஷி ஆனந்த் கிட்ட இருந்து, விஜய் கிட்ட இருந்து என்ன எடுத்துக்கிட்டீங்க இத்தனை நாளா? அவங்கள பொறுத்தவரையில் என்னன்னா, நமக்கு இருக்கிற செல்வாக்கு ஃபேஸ் வேல்யூல தமிழ்நாட்டை தூக்கி, அதாவது தமிழ்நாட்டை மொத்தமா தூக்கி உங்களை கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணு நடக்காது. அப்படி ஒரு சாத்தியமே இல்ல. எங்க அண்ணன் சீமான் 39 லட்சம் வாக்குகள் எடுத்திருக்காரு இண்டிவிஜுவலா. அவரு ஐ எம் வெயிட்டிங்ன்றாரு விஜய்க்கு. அப்போ ஏதோ ஒண்ணு ஒரு பெரிய சக்தி விஜய் கிட்ட இருக்கு. வெயிட்டிங் எல்லாம் சொல்றாருங்க. நான் தான் தலைமையா இருக்கணுங்கிறாருங்க. தம்பி எனக்கு துணையா இருக்கணுங்கிறாருங்க. பவன் கல்யாண் மாதிரி துணை முதலமைச்சர் ஆகணுங்கிறாருங்க. வித்தியாசம் புரியுதா இல்லையா? அவர் தலைமை வந்து நீ ஏற்க கூடாதுங்கிறாரு. தத்துவம் தெரியும், தமிழ் தேசியம் தெரியும், நான் தான் பெரிய தலைவன், நான் தான் அரசியல்ல பெரியவன், நான் தான் உனக்கு வழிகாட்டக்கூடியவன், தம்பி கூட வாங்குறாரு, என்னை முதலமைச்சர் ஆக்குறாங்கிறாரு. இதுதான் பிரச்சனை. அப்ப யார் பின்னணின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? விஜய் அரசியலுக்கு ஏதேனும் பின்னணி இருக்கா, இல்லை விஜயே இந்த ஒரு முடிவை எடுத்துதான் இப்படி எல்லாம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு புஷி ஆனந்த் மூலமா செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்? இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில தேர்தல் அரசியலை எதிர்கொள்வதற்கு பெரும் பணம் தேவை. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்ப பல கருப்பையாவும் கட்சி நடத்துறாரு, பல நெடுமாறையும் கட்சி நடத்துறாரு, எல்லாருமே கட்சி நடத்துறாங்க. அவங்க எல்லாம் மணியரசையும் கட்சி நடத்துறாரு, தமிழ் தேசியத்தை கட்சி நடத்துறாரு. எல்லாராலும் ஏன் வெல்ல முடியலன்னு ஒரு கேள்வி வருதுல. அது வந்து சிந்தனை பற்றாக்குறை கிடையாது, அரசியல் அனுபவமின்மை கிடையாது. இன்னைக்கு சாமானிய மக்களை சந்திப்பதற்கு, நீங்க தினசரி பயணம் செய்யறதுக்கு, மக்களை பாக்குறதுக்கு எல்லாத்துக்கும் பணம் வேணும். உங்களை நம்பி எல்லா பொழப்பையும் விட்டுட்டு தினசரி உங்க பின்னாடியே ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கணும் தலைவருக்கு. சிறு கட்சி நடத்துறாங்க கூட ஒரு 200 குடும்பம் 200 பேர் அவன் பின்னாடியே திணிறாங்க. எல்லாருமே பார்த்திருக்கேன். விஜய்க்கு தானாவே கூடும் சார். இந்த கதையெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. கமலஹாசனோட விஜய் பெரிய நடிகனா? அதாவது நல்ல படம் கூட, அதாவது கமலஹாசனாவது பல கெட்டப்பாவது மாத்திருக்காப்ல. நல்ல படங்கள் கூட நடிக்காத ஒரு விஜய். தொடக்க காலத்துல வேண்டுமானா காதலுக்கு மரியாதை மாதிரி, பூவே உனக்காக மாதிரி சென்டிமெண்ட் படங்கள் வந்து அவர் எடுத்திருக்கலாம். பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா குருவி மாதிரி படம், சுறா மாதிரி படங்கள்ல தான் அதிகம், வணிக படங்கள்ல மட்டுமே நடித்தவர். தரமான படங்கள்ல கூட அவர் நடித்தது கிடையாது. இப்ப போதைக்கு எதிராக அவ்வளவு பேசுறாருல, போதை காட்சிகள்ல அதிகமா தமிழ்நாட்டில் நடித்தவரே, தமிழ் சினிமா நடித்தவரே விஜய் தான். கடைசியா வந்த மாஸ்டர் படம் முதல் நீங்க பாருங்க, போதை தான். அவர் போதை படங்கள்ல நிறைய நடிச்சிருக்கிறாரு. வணிக படங்களுக்கான ஒரு மெட்டீரியல் அவரு, எல்லாராலையும் அறியப்பட்டவர், 2K கிட்ஸுக்கு ரொம்ப பிடித்தமானவர். கூட்டம் கூடும், நிலைக்காது. நான் சொல்றது என்னன்னா, அவர் கூட்டமே கூடாதுன்னு நான் சொல்லல. குறிப்பிட்ட வாக்கு வங்கியை அவரால் பிரிக்க முடியும். ஆனா நிலைக்குமா, நீடிக்குமா என்கிற கேள்வியை தான் நான் கேட்க விரும்புறேன். ஒரு 10-11 மணி நேரம் பரிசளிப்பு விழா, சால்வை அணிவிக்கிறாரு, மரியாதை செலுத்துறாரு. அதில் சிலர்கிட்ட மட்டும் மைக் கொடுக்கப்படுகிறது. எல்லோருமே அவருடைய அரசியல் வருகையை பற்றி தான் பேசுகிறார்கள். அவங்க பேரண்ட்ஸ் உட்பட பலர் விஜய் யார கை கட்டினாலும் நாங்க வெற்றி பெற வைப்போன்றாங்களே, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல மேடையில. உங்களால நான் பலன் பெற்றேன்னா உங்களை நல்ல வருதுன்னு நான் சொல்லுவேன். இது மனித இயற்கை தானே. ஒரு மனிதனுடைய உண்மையான குணம் எப்போ வெளிப்படும்? அவருடைய விருப்பம் நிறைவேறாத போதுதான் வெளிப்படும். கூப்பிட்டு விருந்தளிச்சு
பரிசு கொடுத்து வைர நகையெல்லாம் போட்டு உங்களுக்கு செயினை போட்டு வரும்போது அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லாம அப்புறம் நாசமா போனா சொல்லிட்டு போவாங்க. போகும்போது அவரை வாழ்த்திட்டு தான் போவாங்க. அதுக்காக தானே அவங்க வந்திருக்கிறாங்க. அது மக்களின் குரலா? உங்களுடைய பயனாளிகளுடைய குரல். அது உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க, உங்கள்கிட்ட கார் டிரைவரா இருக்கிறவங்க, உங்க கம்பெனியில மேனேஜரா இருக்கிறவங்க உங்களை பத்தி சொல்றதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எல்லாருமே செல்லாகித்து பேசிட்டு போறாங்களா? அப்படி ஏதாவது நம்ம ஒரு மாற்றத்தை காண முடியுது? அது ஊடக வெளிச்சத்துல எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஓடாத படத்தை பத்தி முதல் நாள் பிரிவியூ நடத்தும் போது என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி படமே இல்ல தமிழ் சினிமாலங்கிறேன், மறுநாள் தேட்டர்ல எவனும் வரமாட்டேங்கிறேன். கவனிச்சிருக்கா இல்லையா? அது ஏன்னா நம்மளை கூட்டு போய் ஓசியில படம் காட்டுறேன் பிரிவியூங்கிற பேர்ல. அப்ப மைக்கை நீட்டுறேன். நம்ம என்ன சொல்ல முடியும்? இவ்வளவு கேவலமான ஒரு படத்தை நான் பார்த்தால என்ன சொல்ல முடியும்? இந்த படம் ரொம்ப சிறப்பானதா இருக்குங்க, சென்டிமெண்டா இருக்குங்க, எல்லாரும் பார்க்கணுங்க, அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அது மாதிரி தானே இது ஒரு விளம்பரதாரர் நிகழ்ச்சி தானே. பெருசா சோபிக்க முடியாது விஜய் அரசியல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. விஜய் அரசியல் களத்துக்கு வந்தால் பணம், பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னுடைய சம்பாத்தியத்தையே அதுல போடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை அவர் சம்பாத்தியத்தை இறக்குவதாக இருந்தால் எல்லாத்தையும் காலி பண்ணாம விடாது சினிமா. சிரஞ்சீவி கட்சி நடத்த முடியாம காங்கிரஸ்ல கொண்டு கடைசியில் சேர்த்தாரு. தன்னுடைய சம்பாத்தியத்தை அவர் செலவழிக்க வேண்டும் என்று தொடங்கினால் அவர் சினிமாவில் இவ்வளவு காலம் சம்பாதித்ததுல பெரும்பகுதி கரைஞ்சிரும். வேற யாராவது இவரை வாடகைக்கு எடுத்திருக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. பட்டுமாஸ் லைட் முன்னாடி வாடகை எடுப்பாங்க, அது மாதிரி ஏதாவது பேக்கப் இருக்கான்னு நமக்கு தெரியல. சில பேர் பிஜேபி பின்னாடி இருக்கலாம் சொல்றாங்க, அதை நான் நம்பல. ஒருவேளை வேற யாராவது பேக்கப்ல கொண்டு இவரை நிப்பாட்டினாங்கன்னா அதுவும் நீண்ட பயணமா இருக்காது. அது போக அவருக்கு 50 வயது தான் ஆகிறது. சினிமாவில் அவருக்கு இன்னும் மார்க்கெட் தீரல. ஒரு நூத்துக்கணக்கான கோடிகளை 500 கோடி வருமானம் வருகிற, 200-300 கோடி சம்பளம் வாங்குகிற இடத்துல இருந்து அதை விட்டு சினிமாவை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்ற அளவுக்கு தியாகியா அவர் அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இருக்கு. யதார்த்தத்துல அப்படி ஒரு தியாகியா இருக்க வாய்ப்பு இல்லை. இதற்கு பின்னால் என்ன திரைமறைவு வேலை நடக்கிறது என்பதை காலம்தான் நமக்கு வெளிப்படுத்தும். இப்பொழுது நம்ம முன்கூட்டி நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்லுகிற போது அதுல சில தகவல் பிழையா மாறக்கூடும். அதனால நான் அதை சொல்ல விரும்பல. ஆனால் அவருக்கு கற்றுக்கொள்வதற்கு நிறைய பாடங்கள் இருக்கிறது. ஏன்னா கமலஹாசன் கற்றுக்கொண்டுட்டு இப்ப இந்த தேர்தலே ஒரு போட்டியிடல. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட கமலஹாசனால மாற முடியல. அவருக்கு இருக்க உலகநாயகன்கிற புகழும் அவருக்கு 400 கோடி சொத்து கணக்கு காட்டினாரு. வெளியில எல்லாம் சொல்லுவாங்க அவர் படம் எடுத்து ஓட்டாண்டி ஆயிட்டாரு, எல்லாத்தையும் போட்டாருப்பாங்க. ஆனா 400 கோடி சொத்து இருக்குன்னு ஒரு தேர்தல் நேரத்துல வெளிப்படுத்தினாரு. அப்ப சினிமாக்காரர்கள் யாருமே அந்த காலத்து ஆட்கள் மாதிரி எல்லாம் இழக்கிறதுக்கு தயாரெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. எத்தனையோ கோடீஸ்வரர்கள்லாம் மக்கள் நீதி மையத்துல செலவு பண்ணாங்க. அவங்க எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. இப்ப இனிமே இது தாங்காது போயிட்டாங்க. அவர் தேர்தல் அரசியல்லையே நான் வெறும் பிரச்சாரம், வழக்கமான பிரச்சாரம் செய்யறவங்க மாதிரி வந்துட்டாரு. அவர் நாட்டாம கொண்டு பிஜேபியில கட்சியை சேர்த்தது மாதிரி கட்சி நடத்த முடியாதவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. நாட்டாம வரும்போது அவருக்கும் கூட்டம் கூடுச்சு. ராமராஜனுக்கு தடியடி நடத்துனாங்க. அவர் பீக்கில் இருக்கும் போது கூட்டம் ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல வருது, அடுத்து எம்ஜிஆர் வருதான்னாங்க. எல்லாமே காலத்தின் கோலம் தான். ஆனா விஜய்க்கு நீண்ட தூர பயணம் இருப்பதாகவோ அது நிலைத்து இருப்பதாகவோ நான் நம்பல. அதை மீறி காலத்தின் கணக்கு என்னவாக இருக்கிறது நம்ம பார்ப்போம். ரெண்டு முக்கியமான கேள்வி சார். அதாவது எம்ஜிஆர் அள்ளி கொடுத்தார் மக்களுக்கு, அந்த மனநிலையோடு தான் விஜயும் இருக்கிறார். அவருமே அது பாருங்க கொடுக்கிறாரு பாருங்க, அந்த கொடுக்கிற மனசு எம்ஜிஆர் மாதிரி இருக்கு விஜய்க்கு அப்படின்னு அதிமுக தலைவர்களே செல்லூர் ராஜு சொல்றாரு. எம்ஜிஆர் மாதிரி பாருங்க கொடுக்கிறாரு. ஏடிஎம்கேக்கு யாராவது இப்ப முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. அது ஒரு பெரிய பில்டிங் வீக் ஆயிட்டு இருக்குங்க. இப்ப முட்டு கொடுக்கறதுக்கு ஆளு வேணும். அதனால ஒரு நாள் ராகுல் காந்திக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, ஒரு நாள் விஜய்க்கு வாழ்த்து சொல்லுவாங்க. அது வேற வழி இல்லை. அவங்களுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சீமானுக்கு நன்றி சொல்றாங்க. ஏடிஎம்கே பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, 20% ஆயிருக்கு. அவங்க ஆளுங்கட்சி அந்தஸ்துல இருந்து இறங்கிட்டாங்க. இன்னும் கீழே இறங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒருங்கிணைப்புக்கு அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த வாழ்த்தை நம்ம கணக்குல சேர்க்க முடியாது. நான் என்ன கேட்கிறேன்னா, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, செயல் திட்டம் என்ன, உங்களுக்கு இதெல்லாம் இல்லாம ஒரு கட்சியை நீங்கள் வெற்றிகரமா நடத்த முடியாது. கண்ணதாசனோட ஒரு கவிதை வரி உண்டு, தலைவன் மாறுவான், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம். உங்களுக்கு தத்துவம்ங்கிறது கொள்கை தான். நீங்க எதை நோக்கிய பயணம். நீங்க ஒரு பஸ்ல ஏறுறீங்க, எந்த ஊருக்கு போறீங்கன்னு கண்டக்டர் கேட்பாரு. ஏதாவது ஒரு ஊருக்கு நம்ம சொல்ல முடியாது. ஒரு பஸ்ல ஒரு பேருந்து பயணத்துக்கே இலக்கு வேணும்னா ஒரு அரசியல் பயணத்தை இலக்கு இல்லாமல் எப்படி நடத்த முடியும்? எதை நோக்கி போறோம்னு சொல்லாம இலக்கு இருக்கு. இங்க இருக்கு இலக்கு. பீச் ரோடு இலக்கு சொல்லிட்டாரு. பீச் ரோட்ல போய் காத்து வாங்குறதா? இல்ல, சட்டசபை. சீரியஸா தான் சார். சட்டசபைக்கு மக்கள் உடனே அவங்களை அனுப்பிச்சுருவாங்களா? விடுதலை போராட்ட காலத்துல இருந்து போராடின நல்ல கண்ணு சட்டமன்றத்துக்குள்ள மக்கள் அனுப்பல, உங்களை அனுப்பிடுவாங்களா? முதலா சினிமா நடிகை எல்லாருமே அதைத்தான் சொல்றேன். கமலஹாசன் அனுப்பல, கமலஹாசனை சட்டமன்றத்துக்குள்ள விடல.
கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ உண்டியல் குளிக்கலாம் வந்து எத்தனை பேர் எம்எல்ஏ ஆயிருக்கான். எங்க ஊர்ல சைக்கிள் பஞ்சர் ஓட்டிக்கிட்டு இருந்தான் ஒருத்தன், அவனுக்கு சீட்டு கொடுத்தான், எம்எல்ஏ ஆயிட்டான். கமலஹாசன் ஆக முடியலையே. கலை யதார்த்தம் வேற, மக்கள் நம்ப மாட்டான். கமலஹாசன் என்ன பண்ணார் தெரியுமா? கோயம்புத்தூர்ல கமலஹாசன் மக்களோடு மக்களா தன்னை வந்து காட்டிக்கொள்ள வேண்டும் ஷேராட்டோல ஏறி பயணம் பண்ணாரு கோயம்புத்தூர் தேர்தல் நேரத்துல. மக்கள் நம்புனானா? கொஞ்ச நேரம் வியந்து பார்த்தான். நிலாவை ரசிக்கலாம் ஆனால் வசிக்க முடியாதுமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு கதை. அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாம போச்சுல. நம்பகத்தன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, எந்த நேரம் போனாலும் இவரை பார்க்கலாம். கமலஹாசன் அவன் கட்சிக்காரனே பார்க்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? சினிமா நடிகர்கள் கட்சி நடத்துல என்ன சிக்கல் வரும்னா, கட்சிக்காரன் நினைச்ச நேரத்துல பார்க்க முடியாது. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டா உடனே கிடைச்சிடும். ஆமா, நீங்க விஜய் கேட்டு பாருங்க. முழு நேர அரசியல்வாதி ஆயிட்டாருன்னா விஜய் அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்க வேண்டாரா? அதுக்கு பழக்கம் இல்லைங்க. ஒரு செயலை நீங்க ஒரு முறை செஞ்சா பாவம், தொடர்ந்து செஞ்சா சுவாபம். அவங்க எல்லாம் சுவாபத்துக்கு மாறிட்டாங்க. அவங்க அந்த கெத்துல தான் இருப்பாங்க. கீழ் இறங்கி வருவது எளிதான விஷயமே கிடையாது. நான் ஒரே விஷயம் சொல்றேன். அதாவது என்னன்னா, மேலே வந்து மிதந்து கொண்டிருக்கிற மேகத்தை பார்த்து புகை சொன்னது நான் தான் பெரியவன் என்று. மேலே மிதந்து கொண்டிருக்கிற மேகத்தை பார்த்து புகை சொன்னது நான் தான் பெரியவன் என்று. மேகம் கடகடவென சிரித்துக் கொண்டு மழையாய் இறங்கியது, புகை காணாமல் போனது. உயரம் என்பது மேலே ஏறுவதில் இல்லை, கீழே இறங்குவதில் இருக்கிறது. இது கவிக்கு அப்துல் ரஹ்மான் கவிதை. இப்ப நீ புகையா மேகமா தான் கேள்வி. காத்தடிக்கும் போது காக்காயும் பறக்குது, காகிதமும் பறக்குது. காத்து நின்றவொன்னா காகிதம் கீழே இறங்கிடும், காக்கா பறந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பறவையா இல்ல உதிர்ந்த சிறகா? இத நீங்க களத்துல என்னவா இருக்க போறீங்க? மக்களுடைய நம்பகத்தன்மையை எம்ஜிஆர் பெற்றார். நடிகர் சிவாஜி கணேசனால பெற முடியல, கமலஹாசனால பெற முடியல, சரத்குமாரால பெற முடியல, ராமராஜனால பெற முடியல. அரசியல்ல தோற்று போனவர்கள் பெரிய வரலாறு இருக்குங்க. டி ராஜேந்தர்ல இருந்து பாக்கியராஜ்ல இருந்து விஜயகாந்த் வரைக்கும் நீங்க நிலைக்கல. விஜயகாந்த் கூட்டம் குடிச்சு எல்லாமே நடந்துச்சு. எம்எல்ஏ ஆனாரு, எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தாரு. ஆனா மக்கள் நல கூட்டணியில முதலமைச்சர் அறிவிச்ச போது எம்எல்ஏ கூட ஆகல, மக்கள் நம்பலையில வர. அதைத்தான் நானும் சொல்றேன். இவருக்கு கூட்டம் வரும், பர்சன்டேஜ் ஓட்டு வரும், கும்பல் வரும், எல்லாமே வரும். நிலைக்குமா நீடிக்குமா? அதற்கு மக்கள்கிட்ட நம்பகத்தன்மை வேண்டும். சினிமாக்காரனை நம்பி இன்னும் இந்த தலைமுறையில இனி வர்ற ஆட்கள்ல நம்பி ஓட்டு போடுறதுக்கு ஆள் இல்லை. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரன்னு சொன்ன போது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருந்தது. காலங்கள் அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தாலே அந்த எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அது கடைசியில் நடக்காம போயிடுச்சு, அவரே வரலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதே போலதான் இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வரன்னு எல்லாம் சொல்லல, வந்துட்டாரு. இப்பவுமே நீங்க வந்து முழுமையா அவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு நம்புறீங்களா இல்லையா? 26க்குள்ளார வந்ததாக சொல்லப்படுகிறது. இல்ல, நான் இன்னொன்னு சொல்றேங்க. இப்ப ஈழ போராட்டத்தினுடைய இறுதி யுத்தத்துல லட்சக்கணக்கான பேர் செத்த போது அந்த கோபத்துல வந்து சீமான் வந்து கத்துனாரு, தலைவராயிட்டாரு. ஆமா, ஒரு பிரச்சனையினுடைய உந்துதல்ல நீங்க தலைவராகலாம். இப்ப என்ன பிரச்சனை இருக்கு? என்ன உந்துதல் இருக்கு? இந்த ஒவ்வொரு பிரச்சனையா சொல்றாருல்ல, இதெல்லாம் ரெகுலர் பிரச்சனைங்க. போன முறை 2004 பண்ருட்டியில கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு 52 பேர் செத்து போனா. இதெல்லாம் எப்பவுமே நடக்கிற பிரச்சனை. அது இதெல்லாம் நீங்க வந்து நீங்க சாராயம் குடிச்சிட்டு சாகுறதெல்லாம் வச்சலாம் ஒரு ஆட்சியை கவுழ்த்தி போடலாம், ஒரு ஆட்சியை இல்லாம பண்ணிடலாங்கிறதுலாம் ஒரு கனவு நிலை தான். ஏன்னா அவனா போய் குடிச்சு சாகுறேன் அப்படித்தான் பொதுமக்கள் நினைப்பேன். குடிப்பழக்கம் இல்லாதவன் என்ன நினைப்பேன்? வாங்கி குடிக்கிறதுக்கு வசதி இருக்கிற என்ன நினைப்பேன்? டாஸ்மார்க் போய் குடிக்க வேண்டியது நினைப்பான். இறந்தவன் மூட்டை தூக்குற தொழிலாளி, பாதிக்கப்பட்டவன், பட்டியல் இனத்துக்காரன், ரொம்ப வந்து ஏழைபாலா இறந்து போயிட்டான், அவனுக்கு நிவாரணம் கொடுக்குறாங்க. இது வந்து நிர்வாக தவறு, அவ்வளவுதானே தவிர இதை வச்சுலாம் ஆட்சியெல்லாம் வீழ்த்த முடியாது. கள்ளச்சாராய சாவுக்காக ஆட்சியை வீழ்த்தனா இது வரைக்கும் எத்தனை முறை ஆட்சியை மாத்திருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க உங்களை பார்த்தால் என்ன நினைவு வரணும்னு ஒண்ணு இருக்கு. நீங்க யாருக்கான ஆளுன்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்கு. ஒரு திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி, பொது உடைமையின் தொடர்ச்சி அப்படின்னு இது ஒரு கணக்கு இருக்கு. வெறும் சுரேஷ் கோபி வெல்ல முடியாது. பாஜக நின்று ஒரு ஆட்கள் வேலை செய்யும் போது ஒரு சுரேஷ் கோபி வந்து கேரளா. அப்ப அது நடிகனின் வெற்றி கிடையாது. நடிகனுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் அதிகம், அவ்வளவுதானே தவிர அதுக்கு ஒரு கள செயல்பாடு வேண்டும். நீங்கள் யாருக்கான ஆள் என்பதை இந்த உலகத்துக்கு தெரிவிக்காம வெற்றி பெற முடியாது. அதுல ரகசியம் காக்குற வரைக்கும் உங்கள் வெற்றிக்கு எந்த வாய்ப்பும். சாதிப்பாரா சறுக்குவாரா அரசியல்ல விஜய்? சாதிப்பதை போல தோற்றமளித்து சறுக்குவார். பார்க்கலாம் சார், காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். காத்திருப்போம், அடுத்தடுத்து அவர் என்ன செய்ய போறாருன்றதை பார்ப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ராஜகம்பீரன் சார்.